நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்தலை காட்டிலும் நல்ல புண்ணியத்தை சேர்த்து வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் பாவங்களை செய்யாமலாவது இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் செய்த பாவ புண்ணியங்களானது நம்முடைய குழந்தைகளை சென்று அடைகிறது. அது எப்படிங்க? அப்பா செஞ்ச பாவம், அவர் செஞ்ச பாவத்தை அவர் தானே அனுபவிக்கணும். அது எப்படி அந்த பிள்ளைக்கு போய் சேரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கு உண்டான பதில், ஒரு குழந்தை கருத்தரிக்கும் பொழுதே தன்னுடைய தாயின் உடலின் ஒரு அங்கமாகத்தான் வளர்கிறது அல்லவா? அப்படி அந்த குழந்தை வளரும் பொழுது அந்த குழந்தைக்காக வேண்டி அந்த தாய் பத்திய உணவை உண்டு அந்த நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் வரை எல்லா அந்த குழந்தைக்கு உண்டான எல்லாவற்றையுமே உண்டு தன்னுடைய சுகங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு அவள் வாழ்கிறாள். அப்போ அதற்கு பிறகு அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அது எப்படி ஒரு சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் அறுவை சிகிச்சை செய்து பிறப்பதாக இருந்தாலும் சரி, தாயின் உடலை கிழித்து கொண்டு ரத்தம் சிந்தத்தான் அந்த குழந்தை பிறந்து வருகிறது. அதுக்கு பிறகு அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை தாயும் தந்தையும் சேர்ந்து கண்காணித்து இரவும் பகலுமாக பார்த்து கொண்டு வளர்க்கிறார்கள். அதுக்கு பிறகு பள்ளி என்று வரும்பொழுது தன்னுடைய செலவுகளை எல்லாம் குறைத்து கொண்டு நல்ல கல்வியை கொடுக்கிறார்கள் தாய் தந்தையர். அப்படி அவர்கள் வளர்ந்தவுடன் அது மட்டும் அல்லாமல் பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை திருமணத்திற்கு என்று அந்த குழந்தை சிறுவயதில் இருக்கும் பொழுதே அவர்கள் அந்த குழந்தைக்காக சொத்து சேர்த்து வைக்கிறார்கள் அல்லவா? அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு திருமணம், பெண் பிள்ளைக்கு திருமணம் ஆன பிறகு நிறைய வரிசைகள் இருக்கிறது நம்முடைய இந்து மத சம்பிரதாயத்தில். அதுக்கு பிறகு அந்த குழந்தை பெற்ற பெண் பிள்ளையாக இருந்தால் அது அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க பேரன் பேத்தியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் சிறுவரிசைகள் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா? அது மட்டும் அல்லாமல் தான் இறந்த பிறகும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் வேண்டும் என்று வீடு வாசல் என்று ஏதாவது ஒன்றை பிள்ளைகளுக்காக விட்டு விட்டு செல்கிறார்கள். இப்படி தாய் தந்தையிடம் இருந்துதான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வளரும் குழந்தை அவர்கள் செய்த புண்ணியத்தையும் பெற்றுக்கொள்ளும் குழந்தை அவர்கள் செய்த பாவத்தை மட்டும் இதெல்லாம் எனக்கு சம்பந்தமே கிடையாது, அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் கடவுள் எப்படி விட்டு விடுவார் என்று யோசித்து பாருங்கள். ஏனென்றால் கடவுள் குற்றம் குறை காண முடியாத நியாயத்தின் இருப்பிடம் அல்லவா? ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு குறைந்தபட்சம் பாவங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. புண்ணியங்களுடன் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கத்தையும் பக்தியையும் கொடுத்து வளர்க்க அவர்கள் நல்ல முறையில் சிறந்து வளர்வார்கள். அப்புறம் என்ன, உங்களுடைய பிள்ளைங்க தான் இனிமேல் ராஜா ராணி.